இயேசுவே எந்த நாளுயிரே. இந்த உலகத்துல யாரும் நம்ம மேல இவ்வளவு அன்பா இருக்க மாட்டாங்க, நம்மளுடைய ஆண்டவராகிய தேவனை தவிர. அவருடைய கிருபை ஒருபோதும் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது. மலைகள் பெயர்ந்து வேற எங்கேயாச்சும் நடந்தாலும் சரி, அவருடைய கிருபை மட்டும் நம்மை விட்டு எப்பொழுதுமே விலகாமல் இருக்கிற அவருடைய கிருபையை நம்ம என்றென்றைக்கும் துதித்து அவரை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம நன்றி சொல்லுவோம், அவரை ஆராதிப்போம். வேற எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும்படி, அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லும்படி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஓய்வு நாள் என்பது அவரை துதிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நீ எண்ணிப்பார். அவர் செய்த உன் வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சு பார்க்கணும். கஷ்டங்களையும் பிரச்சனைகளையுமே நினைச்சு பார்த்துட்டு இல்லாம அவர் எல்லாவற்றையும் தாண்டும்படி நமக்கு செய்த கிருபையை நம்ம நினைச்சு பார்க்கணும். மலைகள் பெயர்ந்து போனாலும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமல் நீர் சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களோட எப்பொழுதுமே இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட அவங்களுடைய இருதயத்தை நீர் தொடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை நீங்க தொடுங்க ஆண்டவரே. உலகத்தின் காரியங்களை, உலகத்தின் வேதனைகளையும் அவர்கள் மறந்து விட்டு ஆண்டவரே, உண்மையே நோக்கி பார்க்கிற ஒரு இருதயத்தை அவர்களுக்குள்ளே நீர் வைக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்துல ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை நீர் கேளும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை நீங்க கேளுங்க ஆண்டவரே. ஏதோ விண்ணப்பத்தோட ஏதோ ஒரு காரியத்தோட நாங்க இங்க வராமல் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற உடைய மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லும்படி நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எங்க முகத்தை தான் பார்ப்பாங்க ஆண்டவரே, ஆனா நீரோ எங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. உலகத்துல இருக்கிற ஜனங்க எங்க வெளி தோற்றத்தை பார்த்து இவங்க இப்படி இருப்பாங்களோ அவங்க அப்படி இருப்பாங்களோ என்று நினைப்பாங்க ஆண்டவரே. ஆனா எங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் நீர் தான் ஆண்டவரே.
ஆண்டவரே. அதே போல மறைவாக நாங்கள் செய்த பாவங்களை அறிந்த தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா அக்கிரமங்களையும் எல்லா பாவங்களையும் எங்க கிட்ட இருந்து நீர் மன்னித்து எங்களை விடுதலை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க பாவங்களில் இருந்து எங்க அக்கிரமங்களில் இருந்து நீர் எங்களுக்கு நாளில ஒரு விடுதலையை கொடுத்த ஆண்டவரே. ஒரு வெற்றியான வாழ்க்கைக்குள்ள எங்களையும் எங்க குடும்பத்தையும் நீர் நடத்தி செல்லும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கு நீங்க எங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே காரியம் எங்களுடைய இருதயம் உமக்கு நேராக சுத்தமா இருக்கிறது ஆண்டவரே. அதை தான் நீங்க எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக எங்களை நீங்க இந்த வேலையில மாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து உங்ககிட்ட விண்ணப்பம் செய்வார்கள் என்றால் நீர் அவர்களுக்குள்ளே இறங்கி ஆண்டவரே அவர்களுடைய அக்கிரமங்களை நீக்கி போட்டு ஆண்டவரே சிறந்த வஸ்திரத்தை அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அழுக்கான வஸ்திரத்தை, அந்த பாவம் நிறைந்த வஸ்திரத்தை, அந்த வியாதி நிறைந்த வஸ்திரத்தை, அந்த தரித்திரம் நிறைந்த வஸ்திரத்தை, ஆண்டவரே கோபம் நிறைந்த வஸ்திரத்தை, வைராக்கியம் நிறைந்த வஸ்திரத்தை அவர்களிடத்திலிருந்து எடுத்து போட்டாண்டவரே உம்முடைய பரிசுத்தம் என்கின்ற வஸ்திரத்தினால் அவர்களை இந்த வேலையில நீர் உடுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில நாங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க ஒன்றுமே இல்லதான் ஆண்டவரே, எதுக்குமே தகுதி இல்லாத ஜனங்கள் தான் ஆண்டவரே. ஆனா நீரோ எங்க இருதயத்தை பார்க்கிறீங்க ஆண்டவரே. எங்க இருதயமோ எனக்கு ஒரு ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் நேரெடுத்து பார்ப்பேன் ஆண்டவரே. எங்களுக்கு வேற எங்க இருந்து உதவி வருகிறது இல்லை ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. நாங்க எதற்கு பயப்படணும், நாங்க எதற்கு கலங்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் சாத்தான் எங்களுக்கு தடையாக வைத்தாலும் எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்கும் போது நாங்கள் தவறி விழ மாட்டோம் ஆண்டவரே. எங்களுடைய கால்கள் இடறி விழாத ஆண்டவரே. எங்கள் கால்கள் இடறி விழும் போது இந்த தேவ தூதர்களை வைத்து நீர் எங்களை பாதுகாப்பீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் ஆண்டவரே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு ஒரு போதும் விலகாத ஆண்டவரே. அது எங்களுக்கு போதும் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் சரி, என்ன நேர்ந்தாலும் சரி ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்க கிட்ட இருந்தா எங்களுக்கு அது போதும் ஆண்டவரே. இந்த வேலையில கூட நாங்கள் ஜெபிக்கிறோம், இன்னும் அதிகமான கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பொழுது இந்த நேரத்துல எங்க கிட்ட இருக்கிற அழுக்கான வஸ்திரத்தை நீர் நீக்கி போட்டு சிறந்த வஸ்திரத்தை எங்க மேல நீங்கள் உடுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்துல இந்த விண்ணப்பத்தோடு நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க இருதயத்தின் ஆழத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, ஆண்டவரே நான் அக்கிரமம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட உம்மிடத்துல என் இருதயத்தின் ஆழத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்கிட்ட இருக்கிற அந்த பாவமான வஸ்திரத்தை இந்த வேலையில இப்பொழுதே நீர் நீக்கி போட்டு சிறந்த வஸ்திரத்தை, பரிசுத்தம் என்னும் வஸ்திரத்தை எங்க மேல நீர் போடுவீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காலையில்